செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நிலவாசல்ல வச்சிருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல்ல கூட்டியாச்சு. வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சுட்டு வாசல்ல மாப்பெல்லாம் போட்டு கோலம் போல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிலவாசல்ல விளக்கேற்றது வீட்டுக்குள்ள இருந்து விளக்கேற்றி வெளியே கொண்டு வைக்கலாமான்னு. அது மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி நம்மளுடைய நிலவாசல தான் நில கொண்டிருக்காங்க. அதனால நிலவாசல்ல இருந்து விளக்கேற்றிட்டு அதுல இருந்து தான் நம்ம சாமியை வீட்டுக்குள்ள அழைக்கணும். அதனால நிலவாசல விளக்கேற்றி முடிச்ச பிறகுதான் நம்ம பூஜை ரூம்லயே நான் எப்போதுமே நில விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அதனால எப்போதுமே வீட்டுக்குள்ள இருந்து விளக்கேற்றி கொண்டாந்து வெளியே வாசல்ல வைக்க கூடாது. அதுக்கப்புறம் வாசல்ல விளக்கேற்றி முடிச்ச பிறகு சாமி ரூம்ல இருக்க எல்லா விளக்குக்கும் விளக்கேற்றி முடிச்ச பிறகு முருகருக்கு வெற்றிலை தீபத்துக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோலெல்லாம் போட்டுட்டு என் அப்பன் முருகனை எடுத்து வச்சு அவருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெற்றிலை தீபம் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பை பை மை டியர் சலா குட்டீஸ்.